மாருதி ஸ்விஃப்ட்டு பெட்ரோல் வேரியண்ட் காரில் ஏசி போட்டால் லெஃப்ட் சைடு சீட்டுக்கு அடியில் தண்ணி தெப்பமாக நிற்குதுன்னு சொல்லி கஸ்டமர் வீடியோ பார்த்து நம்ம கேரேஜுக்கு எடுத்து வந்தாங்க. ஏசி ஃபில்டரை கழட்டி செக் பண்ணி பார்த்ததில் ஏசி ஃபில்டரில் டஸ்ட்டு அதிகமாக இருந்துச்சு. ஏசி ஃபில்டரை கழட்டினதுக்கப்புறம் கூலிங் ஆயில் பாக்ஸுக்குள்ளே வந்து எலி கூடி கட்டி அதுலேயே டஸ்ட்டு அதிகமாக இருந்தனால என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, கூலிங் ஆயில் அவுட்லெட் ஓஸ் வழியாக தண்ணி சரியாக போகாமல் அதுக்குள்ளேயும் டஸ்ட்டு ஏறி போயிருந்துச்சு. ஏன்னா ஏசி போகிறப்ப தண்ணி வந்து கீழே ஃப்ரீயாக போனால் தான் உள்ளே வந்து தண்ணி லீக்கேஜ் ஆகாது. இந்த வெளியே போக முடியாமல் கூலிங் ஆயில் பாக்ஸுக்குள்ளே வந்து அந்த ரொம்ப வேப்பர் ஆகி அதுக்குள்ளே தண்ணி ஃபுல்லாக நின்று பாக்ஸுக்குள்ளே வந்து லீக் ஆகி லெஃப்ட் சைடு சீட்டுக்குள்ளே வந்து தெப்பமாக நின்றுருந்துச்சு. ஒரு கேபிள் வச்சு குத்துனதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 1/4 மணி நேரம் தண்ணி பொலப்பொலன்னு ரொம்ப லீக் ஆகிருந்துச்சு. இது ஃபுல்லாக சரி பண்ணணும்னா கூலிங் ஆயில் இறக்கி பிரித்து பார்த்தா சரியாகும். நம்ம செப்பரேட்டராக அவங்க வெளியூர்லேருந்து வந்தனால சரி பண்ணி கொடுத்தோம். சரி பண்ணிட்டு ஏசியை போட்டு செக் பண்ணி பார்த்துட்டு ஏசி ஃபில்ட்ரு மாற்றி கொடுத்தோம். ஃபஸ்ட் கிளாஸாக இருந்துச்சு. அது மாதிரி இந்த மாதிரி தண்ணி கீழே நல்லா ஃப்ரீயாக வந்தால் தான் கம்ப்ளைண்ட் வராது. இது தண்ணி வெளியே போகாமல் நின்றனால இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் இருந்துச்சு. அது போக வால்டோரில் வந்து ஆயில் லீக்கேஜ் ஆகுதுன்னு சொல்லி கஸ்டமர் கம்ப்ளைண்ட் சொன்னாங்க. வால்டோரை கழட்டிட்டு அதில் பேக்கிங் வந்து ரொம்ப வீக்காக இருந்துச்சு. அதனால் பேக்கிங்கும் அதில் லைட்டாக பேஸ்ட் வச்சுட்டு மறுபடியும் வால்டோர் பேக்கிங் மாற்றினதுக்கப்புறம் ஸ்பார்க் ப்ளக் வந்து 1 கிலோமீட்டர் வரைக்கும் மாற்றவே இல்லைன்னு சொல்லி சொன்னாங்க. அதனால் ஸ்பார்க் ப்ளக்கும் மாற்றிட்டு ஏர் ஃபில்டரோட வீக்காக இருந்துச்சு. ஏர் ஃபில்டரும் மாற்றிட்டு வண்டியை ஒரு சென்ட்ரல் செக்கை பார்த்துட்டு ஆயில் வேறு சுமாராக கொஞ்சம் வீக்காக தான் இருந்துச்சு. அதனால் ஆயில் ஃபில்ட்ரு மாற்றிட்டு வீல் அலைன்மெண்ட்டு பார்த்துட்டு சென்ட்ரல் செக்கை பார்த்தா கிட்டத்தட்ட ஏசி ஃபில்ட்ரும் எல்லாமே ஒரு டோட்டலில் பார்த்துட்டு ஓட்டி பார்த்துட்டு கஸ்டமர்கிட்ட கொடுத்தோம். கஸ்டமர் சாட்டிஸ்ஃபைடாக இருந்தாங்க. இந்த வீடியோ பிடிச்சா நம்ம சேனல் லைக் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.